தயவு செஞ்சு அங்கங்கே வீட்டில் இருக்கிறவங்க அங்கங்கே குடும்பங்க தயவு செஞ்சு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வாங்க. இப்பொழுது அருமையான கூட்டத்தை ஒழுங்கு பண்ண சபையுடைய பொறுப்பாளர்களுக்கும் கர்த்தரை நாமத்தை நான் சோத்தரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு ஒத்துழைத்த அருமையான அண்ணன் மத்திய அண்ணனும் கருங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். இந்த நாளிலே பொறுப்பில் இருக்கிறவங்களை யாவரையும் கர்த்தர் கரங்களை தட்டி வரவேற்கலாம். அவர் வந்திருக்கிறார். உற்சாகமாக அவருடைய கரங்களை தட்டி வரவேற்கலாம். அவர் கையில் கொடுக்கலாம். நான் தெருவில் வரலாம் பார்த்தேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்கப்பா, நீங்கள் இங்கேயே இருந்து நடத்துங்க அவர் சொன்னாங்க இல்லையா. இப்போ எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்ன சொன்னால், இன்னொரு டைம் வர்றப்போ இப்படி மணல் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு போட்டி உக்காரனுக்கு சேரோ என்ன சொன்னால் இது வந்து கிறிஸ்துவோட அன்பு நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா. அது மண்ணில் உட்காந்து சொல்கிற காலம் போச்சு, போச்சு, மலை ஏறி போச்சு இல்லையா. எதுக்கோ நம்ம பணம் வேஸ்ட் பண்ணுறோம், எங்கெங்கேயோ போய் சுற்றுறோம். இது ஒரு கூட்டம் இல்லைங்க இல்லையா. ஆத்மா பாரத்துக்காக வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற யாரும் சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் மாட்டேன் அப்படி சொல்லுமா? ஒரு சாவு கண்டிப்பாக, அந்த சாவுக்கு நம்ம வீட்டில் யாருமே சாகலே சொல்ல முடியாது. சாவு ஒரு நாள் வரும் போது கிறிஸ்து சாவு எப்படி இருக்குன்னு சொன்னால் நித்திய ஜீவன் இருக்கும் இல்லையா. நாங்கள் நரிக்கிறவர் 1997 நான் ரசிக்கப்பட்டேன். அதுக்கு முன்ன காலம் பார்த்தா இந்த ஊரெல்லாம் வந்து நான் நாய் பல் எடுத்து நரி பல்லெல்லாம் விற்றிருக்கிறேன். இங்கெல்லாம் பாக்கெட்டு சாரை குடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி 54 வயசாவது. ஆத்மா பாரத்துக்காக வீடு வீடா தெரு தெருவா பேருக்கோ புகழுக்கோ இல்லாமல் ஆத்மா பாரத்துக்காக ஓடி வலிக்கிறேன். காரணம் ஏன்னு சொன்னால், இந்த பூமியில் ஒரு குண்டு ஊசி எடுத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது இல்லையா. பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். மனுஷனோட வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றி போட்டார். ஆண்டவர் யார் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் யார்? இயேசுநாதர் தான் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார். ஆனால் அந்த இயேசப்பா எந்தெந்த மக்கள் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா. கடைசி காலத்தில் யார் வருவாங்கன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன நோக்கமோ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்ன 2448 பாஷைகள் உண்டு. சில பாஷையில் எழுதியிருக்கிறாங்க, சில பாஷையில் எழுத்து இல்லாத நிறைய பாஷைகள் உண்டு. எங்களை யாரும் பார்த்தாலும் ஒரு குடும்பத்து போல கூட்டி உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் மாதக்கணக்கில் நான் குளிக்கவே மாட்டேன். நாங்கள் காட்டில் இருக்கிறவங்க, நாங்கள் வேட்டைக்காரங்க. இந்த ஊரில் என்ன பேர் வச்சாங்க சொன்னால், நம்ம இந்தியாவில் பூ விற்றா பூக்காரன், பால் விற்றா பால்காரன், குருவி அடிச்சா குருவிக்காரன், நரி அடிச்சா நரிக்குருவர். சோறு தின்னாம கறி தின்ற ஜாதி நாங்கள் இல்லையா. வேட்டைக்காரங்கள் பைபிளில் உண்டு. பைபிளில் யார் சொல்லி வேட்டைக்காரர் கண்டிப்பாக இந்த வேட்டைக்காரன் லிஸ்ட்டு உண்டு இல்லையா. குருவிக்காரன் பைபிள் பிடிக்கலாமா? குருவிக்காரன் வேதத்தை பற்றி சொல்லலாமா? ஓகே, நான் ஸ்கூலுக்கு போகலை, நான் படிப்புக்கு போகலை, ஆனாலும் ஆண்டவர் என் மூலியமா ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இல்லையா. அந்த அற்புதம் என்ன சொன்னால், எல்லா பாஷையில் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆண்டோட வார்த்தைகள், எல்லா பாஷையிலும் ஜபம் பார்த்துருக்கலாம். ஆனால் குருவிக்கார பாஷையில் நீ ஜபம் பார்த்தியா? சொல்லு சாமி. உங்கள் பாஷை எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், என் பாஷை உன் ஜென்மத்துக்கு உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு பாஷை கற்றுக்கணும்னு சொன்னால் எழுதி படித்து போனதான் அந்த பாஷை கற்றுக்க முடியும். நாங்கள் நல்லா போய் அந்த ஊரில் இறங்கிட்டால் போதும், 1 ஹவரில் அந்த பாஷை என்ன எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், இங்கிலீஷும் எங்களுக்கு வரும் இல்லையா. ஸ்கூலுக்கு போகாமல் பாஷை தெரிஞ்சுக்கிறவர் தான் இந்த நரிக்குறவர் பாஷை. அது என் பாஷையில் உங்களுக்காக